இந்த வீடியோவில் நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைமரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னா மாலிகுல்ஸ் தட் ஆர் காமன் டு ஆல் செல்ஸ். பிளான்ட் செல்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல் செல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸுங்கிறது காமனான ஒன்று, ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த செல்ஸ். ஒரு செல்லோட அடிப்படை ஃபங்க்ஷன்ஸு, அது மட்டும் இல்லாமல் செல்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா வேலைகளும் சரிவர நடக்கணும்னா இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸ்க்கு எடுத்துக்காட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னா லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் தான் செல்ஸ்குள்ளே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு செல்லையே உருவாக்குது. அப்போ இது இல்லாமல் செல்லே கிடையாது, செல்லுக்குள்ள ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்போ அதனால தான் அதை பிரைமரி மெட்டபாலைட்ஸ் பிரதானமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த பிரைமரி மெட்டபாலைட்ஸில் இருந்து தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து காமன் இன் பிளான்ட் கிங்டம். இப்போ கிங்டம்லேயே பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் பிளான்ட்டே, அனிமலே அப்படின்னு இருக்கும். இதில் பிளான்ட்ஸ் தான் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸை பெரும்பாலும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட முக்கியமான ரோல் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ் அண்ட் பேத்தஜன்ஸ். ஒரு தாவரம் தன்னை தற்காத்து கொள்றதுக்காக தான் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தாவரத்துக்குள்ள உற்பத்தி ஆகுது. எந்த இதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக? இப்போ ஒரு ஆடு, மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெர்பிவோர் அப்படிம்போம், அதாவது தாவர உண்ணிம்போம். அது தாவரத்தை தான் உணவாக உட்கொள்ளும். அப்போ தாவரம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக, இந்த ஆடு மாடுகிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு வகையான செகண்டரி மெட்டபாலைட்டை உற்பத்தி பண்ணுது. அது வந்து கசப்புத்தன்மை கொண்டதாக இருக்குது. அப்போ அதை இந்த விலங்குகள் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாவரத்தை தவிர்த்துரும் சாப்பிட்றதுலேருந்து. இது மூலமாக அந்த விலங்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது இந்த தாவரம் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை உற்பத்தி பண்ணுறது மூலமாக. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேத்தஜன்ஸ், கிருமிகள், கிருமி தொற்று அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியா இருக்குது, ஃபங்கல் இருக்குது. அப்போ ஒரு தாவரத்திற்கு வந்து நமக்கு வர மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த இன்ஃபெக்ஷன்ஸில் இருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்காக, அந்த நோயிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த தாவரங்கள் செகண்டரி மெட்டபாலைட்ஸை உற்பத்தி பண்ணுது. இதுதான் செகண்டரி மெட்டபாலைட்ஸோட வேலைகளாக இருக்குது தாவரத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இன்னொரு மிக முக்கியமான ஒரு வேலையும் வச்சுருக்கு. அதுதான் என்னென்னா அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ் அப்படின்னா வந்து இப்போ ஒரு பூ பூக்குது, அந்த பூவில் இருந்து இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸை அதிலிருந்து எடுத்துட்டு இன்னொரு பூக்கு கொண்டு போகிறது யார்? இந்த ஹனி பீ, இந்த தேனீக்கள். இந்த தேனீக்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறதுக்கு இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான வேலைகளை இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தாவரத்தில் பண்ணுது. இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை வந்து 3 கிளாஸஸாக நம்ம பிரிக்கிறோம். 3 மேஜர் கிளாஸஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்பீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ரெண்டாவதாக பீனாலிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், அப்புறம் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். இதில் ஃபஸ்ட்டு டெர்பீன்ஸ் பார்த்தோன்னா, இந்த டெர்பீன்ஸ் கிளாஸ் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து ஹார்மோனாக ஆக்ட் ஆகுது, பிக்மெண்ட் ஆக்ட் ஆகுது, எசென்சியல் ஆயில்ஸ்னால் வாலட்டைல், காற்றுல தன்னுடைய அந்த மனத்தை பரவ விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸாகவும் அது செயல்படுது. ரப்பர், சில மரத்துலேருந்து நம்ம ரப்பர் எடுக்கிறோம், ரப்பர் மரம்னே சொல்லுவாங்க. அந்த ரப்பர்லாம் வந்து ஒன் ஆஃப் த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டெர்பின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீனாலிக் காம்பவுண்ட்ஸுக்குள்ளே சில கிளாஸஸ் இருக்குது. அது என்னென்னலாம் பார்த்தோன்னா குமாரின்ஸ், லிக்னின், டானின், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளாஸஸ். இதில் லார்ஜஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ். ஃப்ளேவனாய்ட்ஸ் என்னன்னா பீனாலிக்ஸோட ஒரு கிளாஸ் தான் ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ்குள்ள அல்கலாய்ட்ஸ் வருது, கார்டியாக் கிளைகோசைட்ஸ் வருது, சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் வருது, கிளைகோசினோலேட்ஸ் வருது, அதே மாதிரி வந்து சாப்போனின்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 3 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா 3 பாத்வே இருக்குது. இது சிந்தசிஸ் ஆகிறதுக்கு 3 மேஜர் பாத்வே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்பினாய்ட்ஸ் எந்த பாத்வேல உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்கள். MEP பாத்வே அப்படிங்கிற பாத்வே மூலமாக டெர்பினாய்ட்ஸ் உற்பத்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வேறு இன்னொரு பாத்வே மூலமாகவும் டெர்பினாய்ட்ஸ் உற்பத்தி ஆகும். அது என்ன அப்படின்னா மிவலோனிக் ஆசிட் பாத்வே. அப்போ டோட்டலாக 2 பாத்வே மூலமாக தான் இந்த டெர்பினாய்ட்ஸ் வந்து தாவரத்தில் உற்பத்தி ஆகுது. இந்த MEP அப்படின்னா என்ன அப்படின்னா மெத்தில் எரித்ரிட்டால் பாஸ்பேட் அப்படிங்கிறதான் அதனுடைய விரிவாக்கம். அப்போ MEP பாத்வே அண்டு மிவலோனிக் ஆசிட் பாத்வே டெர்பின்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு, அதே மாதிரி பீனாலிக் காம்பவுண்ட் உற்பத்தி ஆகிறதுக்கு மலோனிக் ஆசிட் பாத்வே, அது மட்டும் இல்லாமல் சிக்கிமிக் ஆசிட் பாத்வே. அதே மாதிரி நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாத்வே தான், அது சிக்கிமிக் ஆசிட் பாத்வே. இந்த பாத்வேக்கெல்லாம் நேம், இந்த சிக்கிமிக் ஆசிட் பாத்வேன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த பாத்வே உற்பத்தி, ஐ மீன் இந்த பாத்வே நடக்கும்போது சிக்கிமிக் ஆசிட் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக வரதுனால இந்த பாத்வேக்கு பேர்
பேரே சிக்கிமிக் ஆசிட் பாத்வே அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், அதனுடைய மேஜர் கிளாஸஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எந்தெந்த பாத்வே மூலமாலாம் சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் டெர்பீன்ஸ், பீனாலிக் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். பார்க்கலாம்.